வெல்கம் பேக். இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் சுவாலஜி யூடியூப் சேனல். எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போறவங்க எல்லாருக்கும் வந்து இந்த ஸ்டடி டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட்டு அது 12th புக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வேற நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றது வந்து வெர்மா அகர்வால் புக்கு தான். அது ஆறுமுகம் புக்கு எடுத்துக்கிறேன், விஜயராமன் புக்கு. இந்த புக்கு தான் நான் வந்து ரெஃபர் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் பார்த்தா அதில் தான் ஃபுல்லாக கவர் ஆகுது. இதுவரை வந்த வருஷத்துல எல்லாம் பார்த்தோம்னா அந்த புக்ஸில் கவர் ஆகுது. அது சில பேர் பிஜிடிஆர்பி தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இப்போ நம்ம எக்ஸாம் வந்து இப்போதான் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது இப்போதான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சிலபஸும் பார்த்தா யூஜி சிலபஸ் இருக்கு. யூஜி சிலபஸ்ல 1-2 பிஜிலேருந்து ஒமிட் ஆகுது தவிர மற்ற எல்லாம் அப்படியே சேமாக தான் இருக்கு. ஸோ கொஸ்டின் வந்து எப்படி வரப்போகுது, இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால இதுக்கு முன்னாடி எடுத்த மாதிரி எடுக்கிறாங்களா இல்லை எப்படி எடுக்க போறாங்கிறது நம்ம தெரியல. அப்ராக்சிமேட்டா தான் நம்மளே சொல்ல முடியும், கரெக்டா அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் வந்து என்ன ஸ்டடி டிப்ஸ் இது நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அது இல்லாம நீங்க வந்து எப்படி கிளாஸ் ரெடி பண்றீங்க அப்படிங்கிறது பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த புக்கு படிச்சாலும் சரி, அதுல பார்த்தோம்னா அந்த இன்ட்ரோ கொடுத்துருக்கும், லெசனோட இன்ட்ரோ கொடுத்துருக்கும். ஒவ்வொரு 12th புக்கா இருக்கட்டும், 11th புக்கா இருக்கட்டும், இல்ல காலேஜ் லெவல்ல உள்ள புக்கா இருக்கட்டும், அது யூஜி சிலபஸ்ல தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேரா வந்து இருக்கு அப்படின்னா அதை நல்லா படிச்சிருங்க. அதுல இருந்து பார்த்தா கண்டிப்பா கொஸ்டின் வந்து வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவில் தான் அந்த டைட்டில்ல வந்து டைட்டில்னா என்னன்னு கொடுத்துருக்கோம், எதுல இருக்கு, அதை யார் வந்து டிஸ்கவர் பண்ணது எல்லாமே மேக்சிமம் அதுல வந்து ஒரு இன்ட்ரோல வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஒமிட் நீங்க வந்து ஆப்ஷனை ஒமிட் பண்றது கூட இது ஹெல்ப்பா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி படிக்கலனாலும் பரவாயில்ல, இப்போ எக்ஸாமுக்கு இருக்கிற அந்த ஒரு 5 daysல வந்து அந்த ஒவ்வொரு லெசனுக்கும் ஃபர்ஸ்ட் பேரா இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, சப்டைட்டிலுக்கு முன்னாடி, அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதுலேருந்து மேக்சிமம் ஒரு 40% வந்து கொஸ்டின்ஸ் அதுலேருந்து வந்து கவர் ஆகிருக்கு. இதுவரை நான் நிறைய கொஸ்டின்ஸை எடுத்து கம்பேர் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நான் சொல்றேன். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பேராங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா லெசன்ஸுக்கும், எல்லா டாபிக்கும். அண்டு டயக்ராம் அண்ட் டேபிள், சில கொஸ்டின்லாம் நம்ம வந்து பாக்குறோம், இது எதுல இருந்து வந்திருக்குன்னு நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா பார்த்தோம்னா அது வந்து டயக்ராம்லயோ இல்ல ஒரு டேபிள்ஸ்லயோ ஒரு சார்ட் மாதிரி ஃப்ளோ சார்ட் ஏதோ போட்டு காட்டியிருக்காங்கன்னா அதுல இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு உங்களோட டாபிக் ரிலேட்டடா டயக்ராம் இருந்துச்சுன்னா அந்த டயக்ராம் நல்லா பாருங்க. ஏன்னா அந்த டயக்ராமுக்கு கீழே வந்து யார் வந்து அந்த டயக்ராம் வந்து இது டிஸ்கவர் பண்ணது, அவங்க பேர் இருக்கும், இயர் இருக்கும், அண்ட் அந்த டயக்ராமோட டைட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பா டயக்ராம் டேபிள்ஸ் வந்து பாருங்க. அதுல இருந்து ஒரு 25% கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து கேட்ட டைட்டிலுக்கு ரிலேட்டடா 50% கொஸ்டின்ஸ் வந்து வருது. லாஸ்ட் இயர் இல்ல அதுக்கு முந்தின வருஷத்துல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து அந்த டைட்டிலுக்கு ரிலேட்டடா தான் வருது. ஆனா வேற கொஸ்டின் வருது, டைரக்டா அதே கொஸ்டின் வரல, பட் அதுக்கு ரிலேட்டடா வந்து ஒரு 50% கொஸ்டின்ஸ் வர்றதுனால நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட அந்த டைட்டில், அதனாலதான் நான் வந்து அது போட்டேன். லாஸ்ட் டேர்ம்ல வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்ல எந்தெந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாபிக்ல இருந்து கேட்கறாங்கன்னு. ஸோ அந்த டாப்பிக்கை இதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு சரியா ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா கூட இப்ப இருக்கிற 5 daysல வந்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டைட்டிலுக்கு ரிலேட்டடா பாருங்க. டெஸ்ட் எழுதி பாக்குறீங்க அப்படின்னா அந்த டைட்டிலுக்கு ரிலேட்டடா உள்ள டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அதுல இருந்து 50% கொஸ்டின்ஸ் வந்து வருது. நெக்ஸ்ட் புதுசா இப்ப டைம் வந்து 5 days தான் இருக்குங்கிறதுனால புதுசா படிச்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏற்கனவே படிச்ச டாபிக் வந்து நல்லா படிச்சிருங்க. அண்டு எக்ஸாம்ல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஒமிட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கண்டிப்பா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா எல்லாருமே மேக்சிமம் நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருமே நாலேஜபிள் தான். அப்ப ஒமிட் பண்றதுல ஆப்ஷனை கண்டிப்பா 2 ஆப்ஷன் நம்மளால ஈஸியா ஒமிட் பண்ணிட முடியும். இந்த ரிமைனிங் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்ல, அதுதான் கொஞ்சம் ஒமிட் பண்றது கஷ்டம். அதுக்குதான் இந்த இது சொல்லியிருந்தேன், டயக்ராமோ டேபிள்ஸோ இந்த இன்ட்ரோவோ நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ரிலேட்டடா தான் இங்க கொஸ்டின் இருக்கும். அந்த 2 ஆப்ஷன் வந்து இதுக்கு ரிலேட்டடா வரும்போது நம்ம இதை நல்லா பார்த்திருந்தோம்னா கண்டிப்பா அதுல ஒன்னை வந்து நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு ஆன்சரை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷனை ஒமிட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப்ல வந்து ஆன்சர்ஸ் கொடுக்காம உங்களுக்கு டெஸ்ட் வைக்கலாம், வச்சுட்டு மார்க் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் டைம் இல்லை, ரொம்ப குரூசியல் ஹார்ஸா போனதுனால ஆன்சரோட கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் பிஜி நம்ம அடுத்து வந்து பிஜிடிஆர்பிக்கு எடுக்கும்போது கண்டிப்பா லெசன்ஸை முடிச்சுட்டு
கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டு ஆன்சர் கொடுக்காம மார்க்கை வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சரோட கொடுக்குறேன். ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஆன்சரோட கொடுக்கறதுனால நீங்க வந்து கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்க, டக்கு டக்குன்னு ஆன்சரை மட்டும் பார்த்துட்டு போயிருவீங்க. ஸோ இப்போ டைம் இல்லைங்கிறதுனால அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ லாஸ்ட் இயர்ல வந்து நீங்க ரிவிஷன் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்டு பயோடெக், பயோகெமிஸ்ட்ரி கொஞ்சம் வேகா இருக்கிற டாபிக் எல்லாம் பார்த்தோம்னா மேக்சிமம் டைரக்ட் கொஸ்டின் தான் வருது. இப்போ கிளைகாலிசிஸா எடுத்துக்கணும், கிரெப் சைக்கிளா எடுத்துக்கட்டும், அண்டு இந்த பயோகெமிஸ்ட்ரிக்கு ரிலேட்டடா இருக்கிறது, பயோடெக்ல இருக்கிறது ஜீன் குளோனிங், அதோட என்சைம்ஸ், இது மாதிரி வர்றது எல்லாமே டைரக்ட் கொஸ்டினா தான் இருந்திருக்கு இதுவரை. ஸோ அதை வந்து ஐயோ இது இப்படி வரும் அப்படி வரும்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாம இந்த பயோடெக்கோ பயோகெமிஸ்ட்ரியோ அதுக்கு எதெல்லாம் உங்களுக்கு வேகான ஒரு டாபிக்கா இருக்கு, டிஃபிகல்ட்டா நீங்க ஃபீல் பண்ற டாபிக்கா இருக்கு அப்படின்னா அதை வந்து புக்ல என்ன இருக்கோ அதை அப்படியே நல்லா ரீட் பண்ணி விட்டுருங்க. ரீட் பண்ணிட்டு கொஞ்சம் பிளாக்கா இருக்கும், போல்டுல கொடுத்துருப்பாங்க இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க, அதுவே போதுமானது. அண்ட் செல் பயாலஜி எப்போதுமே இன்டைரக்ட் கொஸ்டினா தான் வந்திருக்கு இதுவரை. செல் பயாலஜில வந்து மேக்சிமம் என்ன கொஸ்டின்ஸ் வருதுன்னா மைட்டோகாண்ட்ரியாவில இருந்து வருது, அதிகமா பிளாஸ்மா படலத்துல இருந்து வருது. அண்ட் டிஸ்கவர் பண்ணவங்க யாராவது வந்து நான் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட் சொல்லும் போது உங்களுக்கு சொல்லிட்டேன் எந்தெந்த டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனா கொஞ்சம் சுத்தி விட்டு தான் கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது தமிழ்ல புரியலைன்னா அதுதான் நம்ம வந்து தமிழ் மீடியத்துக்கான நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம புக்ல என்ன தமிழ்ல கொடுத்துருக்கோம் அதை தான் சொல்லி நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். வேற அதர்ல யூடியூப் சேனல்ல கூட அப்படிதான் நடத்துறாங்க. ஆனா கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க கொஸ்டின்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஸ்டினே புரியாத மாதிரி, நம்ம சொன்னதே இல்லாம வேற ஏதோ வந்த மாதிரி, அது நம்ம படிக்கவே இல்லையே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் அது வந்து இங்கிலீஷ் கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம்னா அப்படியே டைரக்ட் கொஸ்டினா இருக்கு. இது எல்லா வருஷமுமே இருக்கு. நம்ம விட்டுட்டு வந்துட்டு நம்ம செக் பண்ணும்போது ஐயோ இது இதுவா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒண்ணு புரியல அப்படின்னா, தமிழ்ல ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்கும் பார்த்தீங்களா, அதை ரீட் பண்ணி பாருங்க. 1 or 2 or 3 டைம்ஸ் கூட ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிறது, எந்த டாபிக்ல இருந்து வந்திருக்குங்கிறத உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எந்த டாபிக்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே கண்டிப்பா ஆப்ஷன்ஸை ஒமிட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டடி டிப்ஸா எடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம ப்ராபபிலிட்டி படி பார்க்கும்போது வந்து எப்படி இருக்குன்னா, லாஸ்ட் இயர் வந்து டில தான் வந்து இப்போ பிஜிடிஆர்பிக்கு ஆன்சர்ஸ் வரும்போது டில வந்து அதிகமான ஆன்சர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி அது டில தான் வந்து ஆப்ஷன்ஸ் டில வந்து அதிகமா ஆன்சர்ஸ் வந்துருந்துச்சு. இந்த டைம் அது வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கு, அது பாக்குறேன். பார்த்துட்டு ஆன்சர் மேக்சிமம் எதுல வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டு பார்ப்போம். அதுல எது வருதோ அதை வந்து எக்ஸாம் 2 days முன்னாடி நான் வந்து சொல்றேன். அதுக்காக வந்து அதே ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா இருக்குமா அப்படின்னு கண்டிப்பா கேட்காதீங்க. நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். தெரியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஆப்ஷனை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா நீங்க டைரக்டா எழுதிடலாம். மேக்சிமம் நீங்க ஒரு 98% உங்க எஃபோர்ட் போட்டு தான் நீங்க எழுத முடியும். அந்த 2% என்னங்கிறது வந்து நம்ம ப்ராபபிலிட்டி படி அது பிஆ டிஆ அப்படிங்கறத சொல்றோம். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாரும் படிங்க. எக்ஸாமுக்கு இந்த ஒரு 5 days இருக்கு, கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நல்லா படிங்க. தேங்க்யூ.